தாம்பரத்தில் 25,000 போலி வாக்குகள் சேர்க்கப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டுள்ளதாக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ச. ராஜேந்திரன் குற்றம் சாட்டினார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணியின் மூலம் போலி வாக்குகள் கண்டறியப்பட்டு நீக்கும் வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். சுமார் 25,000 வாக்குகள் இன்றைக்கு போலியாக வாக்காளர் பட்டியலிலே சேர்க்கப்பட்டிருக்கிறது. 115வது பாகத்திலே ஒரே வீட்டிலே 360 வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. 117வது பாகத்திலே ஒரே வீட்டிலே 150 வாக்குகள் போலியாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. தாம்பரம் சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய பல்வேறு வணிக வளாக கடைகளிலே போலியாக வாக்குகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. பாகம் எண் 170 அது ஒரு ரயில்வே குவார்டர்ஸ் இடம். ரயில்வே துறையால் அங்கு இருக்கக்கூடிய வீடுகள் இடிக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் கூட அந்த வீட்டின் பெயரிலே அந்த கதவிளக்க எண்ணிலே பல்வேறு வாக்குகள் இன்றைக்கு போலியாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. இந்த தீவிர திருத்தத்தின் வாயிலாக அந்த போலி வாக்குகளை எல்லாம் நீக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. எனவே அதனை முன்னிட்டு இன்றைக்கு நாங்கள் வேகமாக பணியாற்றி கொண்டிருக்கிறோம். திருவாரூரில்